பரலோகவாசிகள் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை முறையே வேறு விதமாக இருக்கும். அப்ப நாம எந்த லோகவாசிகள் என்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் என்றால், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். அதாவது எல்லோருமே என்ன நினைப்பாங்க, எல்லோருடைய அபிப்பிராயம் தான் ஒரு மனிதன் என்று எல்லோருக்குமே தெரியும். இந்த கண்ணுக்கு தெரியிற உடல் தான் தானும் என்று எல்லோருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு பேரு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பேரை யாராவது பாராட்டினா சந்தோஷப்படுறாங்க. திட்டினாலோ, விமர்சனம் பண்ணாலோ வருத்தப்படுறாங்க, கோவப்படுறாங்க. திரும்பி அவங்களே ஏதாவது பண்ணணும் என்று கூட நினைக்காங்க. இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? தான் ஒரு உடல் என்று நினைக்கிறதுனால தான். சோ, அதனால ஆ இது எல்லாமே எதுக்கு நினைக்கிறாங்க என்றால், தான் ஒரு உடலன் என்று நினைக்கிறாங்க. அது இல்லாம இந்த உடலுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உடலை சந்தோஷப்படுத்தணும், ஆனந்தமாக வைக்கணும், அழகாக வைக்கணும், அட்ராக்ஷனாக இருக்கணும் என்று இந்த உடலுக்காக பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு எல்லாமே பணம் தேவை. அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதாவது இந்த உடலை ஒரு ஏசி ரூம்ல படுக்க வைக்கலாம். பெரிய பெரிய பேலஸ்ல இருக்க வைக்கலாம். குஷன் பெட் மேல படுக்க வைக்கலாம். நல்ல ச சுவையான சாப்பாடு குடுக்க வைக்கலாம். நல்ல சங்கீதம் கேட்க வைக்கலாம். சோ இந்த மாரி பெரிய டிவில சினிமா எல்லாம் பார்க்க வைக்கலாம். இந்த மாதிரி தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஏன்னா, இந்த உடலுக்கு அது எல்லாமே லாபகரமான விஷயங்கள் தான். இந்த உடலுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ, அதனால பணம் சம்பாதிக்கிறதுல அதுக்காக நெறைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், அதர்மங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சம்பாதிக்கணும் என்று பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு சம்பாதிச்சோம் என்று பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? தான் உடல் இந்த பூலோகம் தான் தனது பெர்மனன்ட்டான இடம் என்று நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த நெனப்பே இல்லை என்றால், இந்த பிரபஞ்சமே வேற விதமாக இருக்கும். இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள், அநியாயங்கள், அராஜகங்கள், மோசங்கள் எதுவுமே இருக்காது. சோ, மனிதனோட நடவடிக்கையே வேறு விதமாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நாம யாரு என்று தெரிஞ்சுக்கணும்.